அவர் ஆக்சுவலாக வந்தோடனே இவன் கையை மீறி இப்படி புஷ் பண்ணிட்டு போயிட்டான். ஆமா விஜய் மாமா லைஃப்ல இன்னொரு பர்சனை ஹக் பண்ணது அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் லேட்டஸ்ட் மொபைல் இப்போ லோயஸ்ட் EMI-ல. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பிரெயினில் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ஸோ அதில் வந்து பிரெயினில் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு டெட் செல்ஸ் அப்படின்னாங்க. அப்படி லிவர் டேமேஜ். அதுக்கப்புறம் அப்படி டயக்னோசிஸ் பண்ணி தான் எம்ஆர்ஐ எடுத்தோம். எம்ஆர்ஐயில் தான் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் நியூஸ் கிடச்சி. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணுன்னா அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 1 வீக் ஆகிடும். டாக்டர் என்ன சொன்னாங்க, அந்த டாக்டர் பார்த்தீங்களா, இந்த டாக்டர் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் அதை கொடுக்காம விட்டுட்டீங்க, அதனால தான் பையன் இப்படி ஆகிட்டான். இந்த மாதிரி ஒரு ஆளும் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. சரி நிம்மதி கிடைக்குதுன்னு கோவிலுக்கு போகணுன்னா அந்த முக்காடு போட்டிருக்கோம், முக்காடுக்குள்ளேருந்தே வந்து கேட்பாங்க, ஏன் பையன் இப்படி ஆயிட்டான், நடக்க மாட்டானா, வெளில எல்லாம் எப்படி கொண்டு போவீங்க ஆண்டவா அப்படின்னு தோணும். மாஸ்டர் மூவி ஃபர்ஸ்ட், அதுவும் விஜய் சார் வரும்போது விஜய் மாமானோட எவ்வளோ ஸ்மைல். விஜய் மாமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? அவ்வளோ பிடிக்குமா? அந்த பாட்டை கேட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அவன் ஆடிடுவான். நிறைய தடவை சேர்ல இருந்து கீழே விழுந்திருக்கு. அந்த ஸ்டிச் எல்லாம் 7 times ஸ்டிச் போட்டிருக்கோம் இந்த இடத்துல. 10 times அந்த சாங் தான். வாண்ணா ப்ளீஸ்னான்னு சொன்னோன்னா ஏதோ இவனை தான் கூப்பிடுறாங்கன்னு இவனுக்கு ஒரு ஃபீல். பஸ்ஸில் இருந்தால் கூட பாட்டு கேட்டான்னா ஆடிடுவான். கிரீன்ஃபீல்ட் ஸ்டேடியம் தான் இவனால லைஃப்பை மாற்றினது. அம்மா விஜய் மாமா இங்கே தான் இருக்காங்க, வா பார்க்க போகலாம். நம்ம ஒரு கேட்லையும் போய் அரை மணிக்கூர் நின்று கெஞ்சிட்டே இருப்போம். ஹயத் ஹோட்டலில் ரூம் எடுத்துடலாமான்னு கூட யோசிச்சேன். அன்னைக்கு பார்த்த ரூம் 15,000 ரூபா வாடகைன்னு சொன்னாங்க. அவர் ஆக்சுவலாக வந்தோடனே இவன் கையை மீறி இப்படி புஷ் பண்ணிட்டு போயிட்டான். லைஃப்பில் இன்னொரு பர்சனை ஹக் பண்ணது அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட். ஸோ ஹலோ சார். ஹலோ மேம். ரிஷான் சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு. முதல்ல அந்த வீடியோ தான் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் அந்த பாட்டை கேட்டு அவ்வளோ எந்தூவாக டான்ஸ் ஆடுறாரு. இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரிஷானுக்கு இந்த பிறந்த உடனே எதை டயக்னைஸ் பண்ணீங்க, எவ்வளோ லேட் ஆச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் ரிஷானுக்கு இருக்குன்னு டயக்னைஸ் பண்ண? ஆக்சுவலி நார்மல் பர்த் தான். ஸோ அஸ் யூஷுவல் நார்மல் க்ரோத் இருந்தது. ஸோ இந்த 1 year தாண்டின உடனே தான் ரொம்பவே பேக்கில் இருந்துச்சு, சிட்டிங் எபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அப்போ டயக்னோஸ் பண்ண ஆரம்பித்தோம். அந்த 1 year தாண்டின உடனே ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அப்போவும் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ ஆனால் இவனோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்போ பார்க்கும்போது அஸ் யூஷுவல் நார்மல் தான் இருந்துச்சு. 1.5 year தாண்டின உடனே டாக்டர் வந்து பிரெயினில் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ஸோ அதில் வந்து பிரெயினில் பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு டெட் செல்ஸ் அப்படின்னாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது செரிப்ரல் பால்சிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து டாக்டர் வந்து ஓவராக வந்து கரெக்டாக ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. டிலே இருக்கும், ஆஸ் யூஷுவல் நார்மல் சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க, நடக்க மாட்டான். ஸோ வீல் சேர் ட்ராவல் அப்படி தான் இருக்கும். ஸோ லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கு மருந்து அப்படின்னு கிடையாது, பின்ன சர்ஜரி வேணால் சர்ஜரி பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டில் 5 years கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்டு தான். ஹாஸ்பிட்டல் அவன் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு, நான் என்னோடய ஒர்க் ஷெடியூல்ஸ் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து பெரிய லெவலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல. பேசிக்காக எப்படியே இருப்பான், தூக்குனா நடப்பான், மீன்ஸ் பேலன்ஸ் இல்லாமல் அப்படி இப்படி தத்தி நடப்பான். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் இது வேறு எல்லாம் அலோபதி, ஆயுர்வேதா, சித்த எல்லாமே ட்ரை பண்ணோம். என்ன ட்ரை பண்ணாலும் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுற டைமில் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. ஸோ 1 month கேப் எடுத்தோம், ஒரு 15 days கேப் எடுத்தோன்னா அவ்வளோதான், திரும்ப A to Z. அதுதான் அவனோட ஹிஸ்ட்ரியாக மெயினாக. இப்போ எத்தனை வயசாகுது ரிஷான்? இப்போ வந்து 8th year நடந்துட்டுருக்கு. பிறந்த அந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் டயக்னைஸ் பண்ணி இது தெரிய வந்தது. அந்த 1.5 வருஷம் வரலும் ரிஷானோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருந்துச்சு? அஸ் யூஷுவல் நார்மலாக நம்ம நார்மல் பேபிஸோட ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. பட் அவனோட க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. உட்கார வச்சா விழுந்துடுவான். நம்ம இப்படி எப்போவுமே பிடிச்சிட்டே இருக்கணும். நிற்க வச்சா நிற்க மாட்டான், கால் 2ஐயும் அப்படி கிராஸ் பண்ணி ஒடுக்கி வச்சுட்டு நிற்பான். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அடிக்கடி ஃபீவர் வந்துகிட்டே இருந்தது. ஃபீவர் வந்தால் குறையாது. இப்போ இந்த 1 week ஃபீவர் வந்துன்னா ஒரு 2 days கேப்பு, திரும்பவும் ஃபீவர், கண்டினியூஸ் அப்படி லிவர் டேமேஜ், லிவர் இன்ஃபெக்ஷன். அதுக்கப்புறம் அப்படி டயக்னோசிஸ் பண்ணி தான் எம்ஆர்ஐ எடுத்தோம். எம்ஆர்ஐயில் தான் என்ன சொல்கிறது, எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் நியூஸ் கிடச்சி. ஏன்னா லிவர் இதாகிடுச்சுன்னு சொன்னோன்னா அவங்க சொன்னாங்க எந்த ட்ரக்கும் 4 yearsக்கு கொடுக்கக்கூடாது, மினிமம் 4 yearsக்கு நோ ட்ரக்ஸ்.
அதாவது ஃபீவர் வந்தாலும் பேராசிட்டமால் நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கக்கூடாது, ஸ்பாஞ்சிங் மட்டும்தான் பேராசிட்டமால் கொடுத்தாலும் அவனுக்கு எஃபெக்ட் இருக்காது. நம்ம எவ்வளோ ஃபீவர் வந்தாலும் ஒரு 105 மேலெல்லாம் போயிருக்கு. அப்போது மனசுக்குள்ளே பயமாக இருக்கும், ஃபிட்ஸ் வந்துருமோ. ஏன்னா ஃபிட்ஸ் இதுவரை வந்ததில்லை. ஃபிட்ஸ் வந்துருமோன்னு பயந்தே ஸ்பாஞ்சிங் பண்ணிகிட்டே இருப்போம். 2 பேரும் தூங்காமல் மாறி இருந்து அந்த 105 ஃபீவரில் இருந்து 99க்கு கொண்டு வர்றதுக்குள்ளே எங்களுக்கு மைண்டெல்லாம் ஒரு மாதிரி விட்டு போயிடும். அப்போ அந்த 5 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாருன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் என்ன சொல்கிறது, அவரோட ஹாஸ்பிட்டலில் மட்டுமே தான் செலவிடுற மாதிரி இருந்துச்சு அந்த நாட்கள் முழுசுமே. ஓகே, வேற எதுக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏர்னிங்கை விட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் கூடுதல் ஜாஸ்தி. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் எங்கே எடுத்தீங்க, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவருக்கு போச்சு? முதல்ல லோக்கலில் தான் லோக்கலில் தான் ட்ரை பண்ணோம். அப்படி அங்கேருந்து நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்தோம். அங்கேருந்து சிடிசி, ட்ரிவாண்ட்ரம் சிடிசி, அங்கே போய் கொஞ்ச நாள் தெராப்பிஸ் மாதிரி சின்ன சைல்டு தெராப்பி மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து பிஎம்ஆர் ஒரு ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது, அங்கே சர்ஜரி பண்ணணும் நாங்கள். அப்போது நாங்கள் என்ன கேட்டோன்னா, சின்ன பிள்ளைக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம ஃபிசியோதெரப்பி பண்ணி பார்க்கலாம், அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரலைன்னா நம்ம சர்ஜரி பண்ணலாம். அப்போ தான் நாங்கள் சரி சின்ன பிள்ளை தானே, ஒரு 1.5 வயசு 1.25 வயசு தானே ஆச்சு, நம்ம ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணி பார்க்கலாம், ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா நம்ம சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் நாங்கள், அந்த மசில் லூஸ் ஆகுறதுக்கு. இப்போ நிறைய பேர் எங்களை ஆன் பண்ணாங்க, போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நெக் கண்ட்ரோல் கூட போயிடும், எல்லா மசிலும் ரொம்ப லூஸ் ஆகிடும். அப்படி எல்லாம் நம்ம பண்ணுறதுனால அவனுக்கு பெனிஃபிட் ஆகணுமே தவிர அவன் திரும்பவும் கீழே போயிடக்கூடாது. அந்த ஒரு இதில் நாங்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸாக அப்படி இருந்தோம், ஃபிசியோதெரப்பி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவங்க இந்த இன்ஜெக்ஷன் எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லைன்னா நாங்கள் எடுத்துருப்போம். அப்போது இதில் வந்து இப்படியும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கொஞ்சம் பயந்தோம். இப்போ வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் முன்ன அப்படி ஒரு இடம் பிஎம்ஆரில் இருந்து டைரெக்டாக அகத்திய முனி மெடிக்கல் சென்டர், அங்கே நான் திருநெல்வேலி வெள்ளமடம், அங்கே போய் அங்கே ஒரு 1 இயர் அங்கேயே ஸ்டே, நானும் இவனும் அங்கே ஸ்டே, அவங்க ஒர்க்கை பார்த்துப்பாங்க வீக்லி ஒன்ஸ் மந்த்லி. அப்பா வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க்கை பார்த்துப்பாரு, நீங்கள் பையன் கூட இருப்பீங்க. நாங்கள் 2 பேரும் மாறி பார்த்துக்கிறதுனா மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் ஹாஸ்பிட்டலைஸ்ட். ஃபுல்லாக அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர், டாக்டர், நர்ஸ், இதை தவிர அவனுக்கு லைஃப்பில் ஒன்றும் தெரியாது. ஸோ தம்பி வந்துட்டு எப்போ பேச ஆரம்பிச்சாங்க, பேசுறது இந்த சவுண்டாவது கொடுப்பாங்க இல்லையா அம்மா அப்பான்னு, ஸோ அந்த இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சு? 1.5 வயசுக்கு அப்புறம் அம்மா அப்பா, அவ்வளோதான். வேற என்ன அத்தா அப்படி. நீங்க எப்படி அவர்கிட்ட பேசி கம்யூனிகேட் பண்ணி, இப்போ அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு உங்களுக்கும் ரிஷானுக்கும்? நீங்க பேசினா அவர் புரிஞ்சுக்கிற ஸ்பீடு அதெல்லாம்? முன்னாடி வந்து சொல்லுறது ரொம்ப ஸ்லோ, புரியாது. அவனோட ரியாக்ஷன்ஸ் வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிப்போம் ஒவ்வொரு விஷயமும், ஐடென்டிஃபை பண்ணுறது. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. பேசுகிறான், நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் உடனே வந்துடும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், கொஞ்சம் டைம் ஆகும். என்ன சொல்கிறது, உங்களுக்கு புரியாது, அவன லாங்குவேஜ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் we can அண்டர்ஸ்டாண்ட், அவனுக்கு புரிஞ்சு அதுக்கு பதில் தருவான். ஒரு கல்யாண வீட்டுக்கு நாங்கள் போகிறோம்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், அப்போது எங்களுக்கு சந்தோஷம் இவனையும் கொண்டு போகணும். எங்கே போனாலும் இவனை செப்பரேட் பண்ணிட்டு போகிறதுல எங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆகாது ஃபேமிலி. அப்போ அங்கே போனோடனே நாங்கள் ஹாயாக போயிடுவோம், இவனை தூக்கி நான் இடுப்பில் வச்சுட்டு போயிடுவேன். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவனை தூக்கியே வச்சுட்டு இருக்கிறது கஷ்டம் இல்லை, அவனை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கலாம்ல, அந்த மாதிரி. அவங்க வந்து மைண்டில் ஒருவேளை நாங்கள் கஷ்டப்படுறோம்னு நினச்சிட்டு கூட அவங்க சொல்லியிருந்துருக்கலாம், எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு வந்து ஐயோ நம்ம பையனை ஏன் இப்படி ஒதுக்க சொல்கிறாங்க அப்படி தான் எங்களுக்கு தோணும். நாங்கள் ஒன்று சொல்லுவோம், இல்லை எங்களுக்கு எந்த கஷ்டம் இல்லை, நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம், பையன் கூட இருந்தால் தான் உண்மையை சொன்னோன்னா அவன் என் பக்கத்தில் இருந்தால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். அப்போ நாங்கள் வந்து சொல்லுவோம், இல்லை அவனை செப்பரேட் பண்ணுறதுல எல்லாம் எங்களுக்கு இஷ்டம் இல்லை, எங்கே போனாலும் கஷ்டமாகவே இருந்தாலும் நான் தூக்கியே வச்சுக்கிறேன், என்னால் முடியலையா நான் வீல் சேர்லையாவது கொண்டு போயிடுறேன் அப்படின்னு. அப்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போனோன்னா கேட்டில் வச்சு ஒரு ஆள் கேட்பாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஏறும்போது ஒரு ஆள் கேட்பாங்க, பையன் ஏன் இப்படி ஆகிட்டா, நடக்க முடியாதா, டாக்டர் என்ன சொன்னாங்க, அந்த டாக்டர் பார்த்தீங்களா, இந்த டாக்டர் பார்த்தீங்களா, நீங்கள் அந்த ஆயில் மசாஜ் பண்ணியிருக்கலாம்ல, இந்த மருந்து கொடுத்துருக்கலாம்ல, அப்போ நீங்கள் அதை கொடுக்காம விட்டுட்டீங்க, அதனால தான் பையன் இப்படி ஆகிட்டான். இந்த மாதிரி அவங்களுக்கு தோன்ற மாதிரி ஒரு ஆளும் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அங்கேருந்து என்ன கிச்சன் வரைக்கும் ஒரு 50 பேராவது கேட்டுருவாங்க. அப்புறம் கடைசியில் எனக்கு என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் இதுக்காக கல்யாண வீட்டுக்கு வந்தேன், அப்புறம் தான் வீட்டில் வந்துட்டு அவங்கள்ட்ட ஒரே அழுகையாக இருக்கும், நான் இனி போகலை, ஒரு இடம் போகல, நான் பையனை வச்சு நான் வீட்டிலே உட்காந்துருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு அந்த நார்மல் நம்மளோட மைண்ட் செட் நார்மல் ஆகிறதுக்கு ஒரு 3-4 டேஸ் ஆகிடும். ஏன்னா ஒரு ஆள் கேட்டது தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும், ஏன் அவங்க அப்படி கேட்டாங்க, ஒருவேளை நம்ம பையனுக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமோ, அன்றைக்கி அந்த மருந்து கொடுத்துருக்கலாமோ, அந்த டாக்டர் நம்ம சின்ன வயசுலேயே போய் பார்த்துருக்கலாமோ,
இப்படின்னு நமக்குள்ளே கேள்விகள் வந்துட்டே இருக்கும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோன்னா அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 1 வீக் ஆகிடும். அப்புறம் சர்ச்சில் போனோன்னா சரி நிம்மதி கிடைக்குதுன்னு கோவிலுக்கு போனோன்னா அந்த முக்காடு போட்டிருக்கோம், முக்காடுக்குள்ளேருந்தே வந்து கேட்பாங்க, ஏன் பையன் இப்படி ஆயிட்டான், நடக்க மாட்டானா, வெளிலெல்லாம் எப்படி கொண்டு போவீங்க ஆண்டவா அப்படின்னு தோணும். சரி, நீங்க இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்க்குலாம் போயிட்டு நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்க. பட் அவன் ஜாலியா இருப்பானா? ரிஷான் ஜாலியா இருப்பான். அவன் ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவனை எப்போவுமே கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி சில வீடியோஸ் நீங்கள் அதில் பார்த்தா தெரியும். அந்த டான்ஸ் ஸ்கூல்லலாம் பிள்ளைங்களை பார்த்தா உடனே இவனுக்கு போய் விளையாடணும். அப்போ வந்து இவன் வந்து அவள்கிட்ட சொல்லுவான், என்னை கொண்டு போகணும். ஆக்சுவலாக அவன் நம்மள மாதிரி தான். நம்மள மாதிரி சப்போர்ட் ஆகல, மைண்ட் ஃபுல்லாக நம்மள மாதிரி தான். ஸோ அதனால் இவன் என்ன பண்ணுவான்னா அவனை தூக்கிட்டு போவான், அவன் கூட ஓடுறது, அந்த மாதிரி அவனோட மென்டாலிட்டி. அவன் கூட நம்மளும் ஒரு குழந்தை போகிறது. ஸோ அந்த மாதிரி. ஸோ ரிஷானோட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் சொன்ன மாதிரி சூப்பராக வந்து சாங் கேட்டால் அது மைண்டில் அப்படியே பிடிச்சி அழகாக டான்ஸ் ஆட வந்து பண்ணிட்டு இருக்காரு. டான்ஸ் சூப்பராக ஆட ட்ரை பண்ணுறாரு. அண்ட் நிறைய வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் வந்துட்டு தம்பி பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டும் இருக்காரு. அந்த ஒரு டேலண்ட் எப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? அது வந்து எப்படி சொல்கிறது, மாஸ்டர் மூவி வந்து நான் வந்து விஜய் சாரோட ஃபேன் தான். ஸோ அப்போ மாஸ்டர் மூவி வந்து கூப்பிட்டு போயிட்டு அதில் ஒரு சாங் வரும்ல ஃபஸ்ட்டில், அந்த வாத்தி கம்மி, அதுதான் ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் சாங்ஸ் அவனுக்கு. ஸோ அதுலேருந்து தான் அந்த எப்படி அவனுக்கு அவ்வளோ பயங்கரமா ஆடிட்டே இருந்தான் தியேட்டர்ல. நிக்கல, நானும் உட்கார்டா அதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரிஷானை தியேட்டர் கூட்டிட்டு போன படமா? இல்ல ஆக்சுவலா போயிருக்கோம். ஓகே, பேசாம இருப்பான், அவனுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கணும், அது முடிஞ்ச உடனே அம்மான்னு சொல்லிட்டு என்னையும் படம் பார்க்க விட மாட்டான், தூங்கிடுவான். அந்த மாதிரி விஜய் சாரோட படம் அதான் ஃபர்ஸ்ட் டைம். மாஸ்டர் மூவி ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாஸ்டர் மூவில அவன் ஸ்நாக்ஸும் கேட்கல, எதுவும் கேட்கல, கீழே உட்காரவும் இல்லை ஃபுல்லா. அதுவும் விஜய் சார் வரும்போது இங்கேருந்து அம்மா 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 அப்படின்னு பயங்கர டான்ஸு. அப்போதான் என்னடா இவனுக்கு இவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு அப்போதான் நாங்கள் அனலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நாங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது துள்ளாத மனமும் துள்ளும் படம் ஏதோ ஒரு சேனலில் கேடிவிலன்னு நினைக்கிறேன் போட்டிருந்தாங்க. நாங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தோம். அவன் அம்மா விஜய் மாமா வை வை வை. விஜய் மாமானோட எவ்வளோ ஸ்மைலு. விஜய் மாமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்? அவ்வளோ பிடிக்குமா? சூப்பர். ஸோ அதுல இருந்து டான்ஸ் அதுல இருந்து விஜய் சார்னா இவனுக்கு பிடிக்கும் தெரியும். அதுக்கப்புறம்னா மாஸ்டர் மூவில இருந்து தொடர்ந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு அந்த படத்துல வந்துடும். ஒரு படத்துலையும் அந்த பாட்டை கேட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவன் ஆடிடுவான். நிறைய தடவை சேர்ல இருந்து கீழே விழுந்துருங்க. அதை பாருங்க, ஸ்டிச் எல்லாம் 7 times ஸ்டிச் போட்டிருக்கோம் இந்த இடத்துல. இந்த ஸ்டிச் எப்போ சேர்ல இருப்பான், திடீர்னு பாட்டு வரும், நான் வந்து அக்கம் பக்கத்துல எங்கேயாவது நிப்பேன், விஜய் சார் பாட்டை கேட்டோம், நான் இங்க திரும்பி பாருங்க அவன் கீழே கிடப்பான். படாமல் விழுந்துருவான். அவனுக்கு என்னன்னா எழும்பி டான்ஸ் ஆடணும், ஆனா அவனோட பிசிக்கல் பேலன்ஸ் என்னன்னு அவனுக்கு தெரியல. அதனால எழும்பிடுறான், எழும்பி கீழே விழுந்துடுறான், தலையில இதாகி அடிபடுறது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஸ்டிச் போடுறது. அப்புறம் லாஸ்டா வந்து லியோ மூவி, அந்த சாங் தான் உண்மை சொல்ல போனா. அந்த சாங் வந்து விஜய் சாருக்கு எழுதுனாங்களோ என்னன்னு தெரியாது, எழுதுனது இவனுக்கு. எங்களுக்கு ஒரு லைன்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு தோணும், ஐயோ நம்ம பையனுக்காக எழுதின பாட்டு மாதிரி இருக்கு. நான் ரெடி தான் பாட்டு. அதுதான் அந்த ஸ்பார்க் தான். வாண்ணா ப்ளீஸ்னான்னு சொன்னோன்னு அந்த தொடங்கும்ல வாரம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போனா அந்த நான் தான் சாங் ஆடினோடனே இங்கே தொடங்கிடும். இந்த வான்னு கூப்பிடுவாங்க தெரியுமா, அப்போவே எந்த இடத்துல நீங்கள் பப்ளிக்கில் ஒரு இடத்துல கொண்டு விட்டாலும் இந்த பாட்டு கேட்டால் அவனால் இருக்கவே முடியாது. இதான் வந்து அவன் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் ஆனது. அப்போது அதுக்கப்புறம் வீட்டில் நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருப்போம். ஏன்னா ஃபுல்லாக ஸ்டிச்சு. இப்போ ஒரு பஸ்ஸில் இருந்தால் கூட பாட்டுக்கு கேட்டான்னா ஆடிடுவான். எந்த இடத்துல அப்படி இருக்கும்போது நான் இந்த கண்ணில் 2 தடவை போட்டிருப்பேன், இதில் ஒரு 10 தடவையாவது அந்த ஸ்டிச் விழுந்துருக்கும். இந்த ஃப்ரெண்டு பல்லெல்லாம் டேமேஜ் ஆனது, ஃப்ரெண்டு பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று ஷேப் இல்லாமல் எல்லாம் இந்த பாட்டுக்கு எக்ஸைட்டட் ஆகி கீழே விழுற இதாகும். கீழே கை பிடிக்க முடியாது, டக்குன்னு இப்படி போயிடும் கை. அப்போ மண்டை தான் நேராக கீழே போய் இடிக்கும். அப்போ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்படியே இந்த சிச்சுவேஷன் இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் இவங்க சொன்னாங்க, கிரீன்ஃபீல்ட் ஸ்டேடியத்தில் விஜய் சார் ஷூட்டிங் வந்திருக்காரு, கோட் ஷூட்டிங் கேரளால. நாங்கள் அங்கதான் அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் நாங்கள் வாடகைக்கு அங்கே வீடு எடுத்திருக்கோம். அதான் எங்கள் வீடு. அப்போ அங்கே இருக்கும்போது இவங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இவன் அதை கேட்டுறான், அம்மா விஜய் மாமா பார்க்க போமா தொடங்கினான். ஸோ நீங்க யாருமே வந்து சொல்லி தரல விஜய் மாமான்னு, அவரே வந்து அதாவது அவனுக்கு
ஒரு கொஞ்சம் ஏஜ் கம்மியா இருந்தா அவனை அக்கா அண்ணா அப்படி ரிலைஸ் பண்ணிடுவான். ஓகே. அதே மாதிரி கொஞ்சம் மேல உள்ளவங்களாம் மாமா, அவங்க வேற மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல இருந்தாங்கன்னா அங்கிள், தாத்தா, அதெல்லாம் கரெக்டா கூப்பிடுவான். சூப்பர். ஸோ அந்த கிரீன்ஃபீல்ட் ஸ்டேடியம் அதான் இவனால லைஃப்பை மாத்தினது. அப்போ ஹஸ்பண்டும் நானும் பேசிட்டு இருக்கும்போது இவன் கேட்ட உடனே எங்கள்கிட்ட அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். அம்மா விஜய் மாமா இங்கே தான் இருக்காங்க, வா பார்க்க போகலாம். அப்போ இவன் ஸ்கூல் போயிட்டு வந்து 3:30 வந்துடுவான். 3 மணிக்கு ஸ்கூல் முடியும், 3:30 வீடு வந்துடுவான். வீடு வந்த உடனே காஃபி கொடுத்துட்டு நேராக கிரீன்ஃபீல்ட் ஸ்டேடியத்தில் தான் போயிருப்போம். 11-12 மணி வரை அங்கே தான். அப்புறம் இவன் ஏன்னா அவன் சின்னவன், அவனுக்கு ரொம்ப தூக்கம் வந்து அவன் கையில் இருக்கலைன்னா மட்டும்தான் வீட்டுக்கு வருவோம், இல்லைன்னா அந்த நைட் ஃபுல்லாக அங்கே தான். அப்படி தான் இருந்துட்டு இருந்தோம். ஒரு கேட்லேயும் போய் அரை மணிக்கூர் நின்று கெஞ்சிட்டே இருப்போம். ஏன்னா எங்களை நீங்கள் பார்க்க விட வேண்டாம், அவனை தூரத்தில் இருந்தாவது விஜய் சார் அவனுக்கு காட்டி கொடுங்க, வேணா நீங்களே கொண்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் ஜஸ்ட்டு பார்த்தா போதும், பார்த்தா கொஞ்சம் எக்ஸைட் ஆவான், அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். ஏன்னா டாக்டரும் சொல்லியிருக்காங்க அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் நாங்கள் விஜய் சார் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம். க்ரீன்ஃபீல்ட்லேயே போய் அங்கேயே ராவும் பகலும் அங்கே தான் இருந்தோம். அப்போ தான் அங்கே ஒரு செக்யூரிட்டி சொன்னார், அவர் ஹயாத் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாரு, 2 மணிக்கு தூங்குறதுக்கு, ஷூட்டிங் முடிச்சு தூங்குறதுக்கு 2 மணிக்கு வருவார், நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள், நைட் ஆனனால அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்காதுன்னு சொன்னார். அங்கே பார்த்தா அங்கேயும் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அந்த நைட் 2 மணிக்கு. சரி, அங்கே செக்யூரிட்டிகிட்ட போய் கேட்டோம், வீல் சேரில் ஃப்ரெண்டில் கொண்டு நிறுத்துங்க, விஜய் சார் நிற்கிறாரான்னு தெரியாது, பை சான்ஸ் பார்த்தா ஒரு வேளை வந்து பார்ப்பாரு பையனை. நாங்கள் அப்படியே வந்திருந்தோம், கார் வந்தது, நிறைய பேர் தலைவான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் வந்து சாடிட்டாங்க. அப்போ இவனுக்கு வந்து பார்க்கவே முடியலை, பார்க்க முடியல. இவன் அப்போதான் ரொம்ப ஃபீல் பண்ணான், அம்மா விஜய் மாமா வந்தாரு என்ன பார்க்க. இவனுக்கு என்னன்னா இவன் பார்க்க போய் டிஃபிகல்ட்டிஸ் இல்லை, அவர் வந்து இவனை பார்க்கல அப்படின்னு திங்க் பண்ணிட்டான். இவன் என்னன்னா என்ன மட்டும் பார்க்கல அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். அன்னைக்கு நைட் எங்கள்கிட்ட ஒன்றுமே பேசலை, அப்படி அமைதியாகவே இருந்துட்டான். அப்புறம் தான் நாங்கள் நெக்ஸ்ட் டே எங்களுக்கும் அவங்க ஹோப்பே இல்லை. ஏன்னா நம்ம 3 நாள் ட்ரை பண்ணிட்டோம், எவ்வளோ ட்ரை பண்ணி நமக்கு வந்து ரீச் பண்ணவே முடியலை. நிறைய பேர் மூலமாக கேட்டிருந்தோம், ஹயாத் ஹோட்டலில் ரூம் எடுத்துடலாமான்னு கூட யோசிச்சோம். அன்றைக்கி பார்த்த ரூமு 15,000 ரூபா வாடகைன்னு சொன்னாங்க. இல்லைன்னா சென்னை போய் பார்த்துடலாமா, அப்படி பல இதில் யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, நம்ம நெக்ஸ்ட் டே ஸ்பீச் கொடுப்பாரு, அப்போ பஸ்ஸுக்கு மேலே தான் யார் நிற்பார், அப்போ பையனுக்கு காட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நெக்ஸ்ட் டே ஸ்பீச்சுக்கு போகிறோம். அப்போ தான் கன்னியாகுமரி ஃபேன்ஸ் அசோசியேஷன் அப்படி நிறைய ஃபேன்ஸ் டீம் வந்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா இவனோட இது நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுனால நிறைய பேருக்கு அது ரீச் ஆகிடுச்சு. விஜய் சாருக்கு ரீச் ஆச்சான்னு தெரில, வேறு நிறைய பேருக்கு ரீச் ஆகிடுச்சு. அப்போ செக்யூரிட்டிஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. கரெக்டாக அந்த சேஃப்டி இதில் ஃப்ரெண்டில் போய் நின்றுட்டோம். நின்னோடனே அவன் பயங்கர அழுகை, ஏன்னா பேக்லேருந்து ரஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, பயங்கர அழுகையாக இருந்தது. அப்போது புசி ஆனந்த் அவர் தான் என்ன சொன்னார்னா, பையன் ரொம்ப கஷ்டப்படுறாம்மா, நீங்கள் இந்த பக்கம் வந்து நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் வந்து நில்லுங்க. ஏன்னா அவன் ரொம்ப அழுறான், விஜய் சார் வந்துட்டாருன்னா இன்னும் ரஷ் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் ஃப்ரெண்டில் வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அப்படி சார் வந்தார். அங்கேருந்து கார் வந்ததும் நான் இவங்ககிட்ட சொன்னேன், அவனே உன்னோட விஜய் மாமா என்ன வராரு அப்படின்னு. கையில் இருக்கல, வீல் சேர்லாம் இருக்கல. ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி நார்மலி ஒரு வீல் சேர்லேருந்து எழும்புனான்னா, இப்போ நாங்கள் இல்லைன்னா விழுந்துடுவான். அன்னைக்கு வந்து அவர் கார் அங்கேருந்து வாரதை பார்த்ததும் நானும் எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லை, நாங்களும் இப்படி பார்க்குறோம். ஏன்னா நான் ஸ்க்ரீனில் பார்த்த ஆள் நம்ம நேரில் பார்க்கும்போது நாங்களும் இப்படியே அங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம். இவன் எழும்பிட்டான், நான் இவனை கவனிக்கல, அவளும் கவனிக்கல, இவன் அப்படியே எழும்பி வாரான். ஜஸ்ட் 1 செகண்ட் தான் முடிஞ்சு கீழே விழுந்தேன். நான் உடனே அனலைஸ் பண்ணி அப்போதான் நான் வந்து அடி எழும்புறான் இப்படின்னு. ஆனால் அன்னைக்கு தான் அவனை நான் அப்படி எழும்பி பார்த்தது. ஆனால் நான் ஒரு டைம் ரியலைஸ் பண்ணேன், ஒரு வேளை இப்படி எழும்பி நடந்துருவானோ அப்படின்னு. ஏன்னா ஒரு டைம் நடந்தாலும் நடந்தது தானே. ஸோ ஃபஸ்ட் டைம் அன்னைக்கு அவன் எழும்புனது அன்னைக்கு எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. எப்படி அவனால் இப்படி ஒரு பேக்லேருந்து எழும்பி வர முடிஞ்சு அப்படின்னு எனக்கு இன்னும் இவரும் நினைச்சா ரியலைஸ் பண்ணது கூட. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்தது, அதில் நாங்கள் திரும்ப பார்க்குறோம், உண்மையிலே பையன் அப்படி தானே எழும்பினா அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். ஸோ விஜய் சார் வந்து தம்பிக்கிட்ட என்ன சொன்னாரு? அவர் ஏதோ சொன்னாரு, கேட்கல, வாயை செஞ்சுதான் நாங்கள். தம்பி அப்படியே ஹக் பண்ணி நின்னுட்டாருல. அவர் ஆக்சுவலா வந்தார், வந்தோடனே இவன் கையை மீறி எப்படி போயிட்டான். ஆனால் இதில் இன்னொன்று என்ன, அவன் வந்து சிரிப்பு, அவ்வளோ சிரிப்பு. விஜய் மாமா பாத்தீங்களா இன்னைக்கு? ஜாலியா இருந்துச்சா? என்ன பண்ணீங்க? ஹக் பண்ணீங்களா? ஓகே. லைஃப்ல இன்னொரு பர்சனை ஹக் பண்ணது அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் அவருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவராதான் இப்படி வீட்டில் அப்படிதான் பாதி டைம். லியோ மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் பார்த்துருப்பேன். இவன் ஒரு
மோர் தென் 300 டைம்ஸ் பார்த்துருப்பான். அந்த ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணி Save பண்ணி போட்டுருப்பாங்க. இவன் அந்த ரிமோட் ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருப்பாரா? அவன் பார்த்துட்டு இருப்பான். ரிமோட் எடுத்து மீடியா பிளேயர்ல போய் அவனாட்டே பார்ப்பான். அந்த வீடியோ தொடங்கினோன்னு தளபதி விஜய் அப்படின்னு காட்டணும்னா அம்மா அம்மா அடுத்து அம்மா வாங்க, அவனுக்கு வாங்க, குறிப்பிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு. அவரோட சில டயலாக்ஸும் சில ஆக்ஷன்ஸும் புரியும். அது இத்தனாவது செகண்ட் இந்த மினிட்னு தெரியும். கரெக்டா ஃபார்வர்ட் பண்ணி கரெக்டா பார்ப்பாரு. நான் கேட்பேன் அந்த விஜய் மாமா ஷூட் பண்ற அந்த வீடியோவை அப்படின்னு கரெக்டா அது அந்த கரு கரு கருப்பாய் சாங்ல அந்த ஷூட் பண்ணுவார்ல அது கரெக்டா அந்த டியூரேஷன் கரெக்டா அவனுக்கு தெரியும். அம்மா வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கரெக்டா ஸ்கிப் பண்ணி இப்ப பாரு கரெக்டா அந்த ஷூட்டிங். சந்தோஷம். நீங்க லியோ படம் பாப்பீங்களா நிறைய டைம்? லியோ எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? ஓகே. அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பயங்கரமான டிராஸ்டிக் சேஞ்சஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு முதல்ல மைண்டுக்கு? இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முதல்ல யாரை பிடிச்சி எங்களுக்கு அப்பதான் பார்த்துருக்கலாம். தோணுச்சு இது நேரமே தெரிஞ்சிருந்தேன்னா பார்த்துக்கலாம். இவ்வளோ நம்ம பையனை கஷ்டப்படுத்த ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டான் அவன். மயோபதி ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் போயிடுவான். அவங்க இந்த காட்டன் வச்சு கட்டி அப்படி 1 hour வச்சுருப்பாங்க. இப்படியும் திரும்ப முடியாது, இப்படியும் நெஞ்சுக்கு பெல்ட்டு ஷோல்டர் பெல்ட் எல்லாமே போட்டிருப்பாங்களா, இப்படியும் திரும்ப முடியாது இப்படியும் திரும்ப முடியாது. அப்போ அந்த 1 hour அவனோட அந்த பெயின் வந்து அவனுக்கு என்ன சொல்கிறது, அவனுக்கு வெளியில் சொல்ல முடியாது, அவனுக்கு அழ மட்டும்தான் முடியும். ஆனால் எனக்கு நானும் அந்த டைமில் அவன் பக்கத்தில் நானும் அழுதுகிட்டே இருப்பேன். இவன் மட்டும் இல்லை, இவனை மாதிரி நிறைய பிள்ளைங்க அங்கே இருக்காங்க. அந்த கால் வந்து நிமிர்ந்து வரணுங்கிறதுக்காக அந்த பாடி அந்த அந்த ஷேப்பு கரெக்டாக கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்க அந்த காடி காட்டன் ஒன்று வச்சு கட்டி போட்டிருப்பாங்க. அப்போது அந்த பெயின் எல்லாம் என்ன சொல்கிறது, எனக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. நமக்கே கட்டி வச்சு எப்படி இருக்கும். கால்லேருந்து அந்த மாதிரி 7 கெட்டு போடுவாங்க விதவிதமான ஸ்டெப்பில். ஒரு நேரம் கால் இப்படி இருக்கும், விரிச்சு வச்சு கட்டி போடுவாங்க. அப்போது அந்த பெயின் எல்லாம் அவன் தாண்டி தான் வந்தான். அப்போ தான் நான் என்ன யோசிக்கிறேன்னா, பையனை நம்ம அவ்வளோ கஷ்டப்படுத்துனதுக்கு முதல்ல நம்ம விஜய் சாரை பார்த்துருந்துருக்கலாமோ அப்படின்னு கூட தோணிட்டு. ரிஷான், என்ன பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? நான் ரெடியா? இப்போ போய் படம் பார்த்தீங்களா? கோட் மூவி கூட்டிட்டு போனீங்களா? ஆமா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஷோக்கே கூட்டிட்டு போயிட்டீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ எங்கே பார்த்தீங்க? தம்பியோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ஷோ வந்து பூவாரில் தான் நாங்கள் பார்த்தோம் ஒரு தேட்டரில். அங்கே டிஜே 12 மணிக்கு டிஜே. நாங்கள் ரீச் ஆனது 3 o'clock. அப்போ 3 o'clock ரீச் ஆகி டிஜே 3 o'clockலேருந்து 3 o'clockலேருந்து 3:45 வரைக்கும் டான்ஸு தான் பசங்க கூட. விஜய் சாரோட எல்லா பாட்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க டான்ஸ். அடுத்து உள்ள ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு மேஷப் போட்டிருந்தாங்க. அதில் ஃபுல் இருக்கவே இல்லை. அதுவும் நல்ல டான்ஸ், தூங்கவே இல்லை. நான் அது கிடையில டயர்டாச்சு. ஆனால் ரொம்ப அதில் விஜய் சார் டபுள் ஆக்டாக இருந்தார். 2 விஜய் சாரையும் பார்த்து அவன் நல்லா ஹாப்பியான. ஸோ ரிஷானோட எஜுகேஷன்லாம் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? எந்த மாதிரி எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கீங்க? ஸ்பெஷல் ஸ்கூல் போயிட்டுருக்கான். அங்கே ஆக்குபேஷனல் ஃபிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எல்லாமே அங்கே பண்ணுறாங்க. அங்கே கேரளாவில் சென்ட் மார்த்தா ஸ்பெஷல் ஸ்கூல் அங்கே தான் படிச்சுட்ருக்கான். சிஸ்டர்ஸ் நடத்துகிறாங்க, நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. காலைல ஸ்கூல் வேனில் ஏற்றி விட்ருவோம். ஏன்னா எங்களுக்கு பக்கம்தான் இருக்குது, அவனை கொண்டுகிட்டே கூட்டிகிட்டு வரலாம். ஆனாலும் அந்த ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் போகிற அட்மாஸ்ஃபியர், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, ரைம்ஸ் பாடிக்கிட்டே போகிறது, அது அவனுக்கு வேறு ஒரு வைப்பாக இருக்கும். அதனால நாங்கள் அதிலே விட்டுருவோம். அவங்க அங்கே வீல் சேரில் அங்கே மூவ் பண்ணிப்பாங்க. எல்லாம் டாய்லெட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க, நல்லா கேர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ படிக்கிறதுலேயும் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வர ஆரம்பிக்குது. கேலிப்ரி ரைட்டிங் மாதிரி நம்ம டாட் போட்டு கொடுத்தா அப்படியே மேலோடி எழுதுவான். பின்ன பெயிண்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் அந்த ஆர்டர் கொஞ்சம் மிஸ் ஆகும். ஆனாலும் எல்லாமே அவன் நம்ம ஒன்று பண்ணுமோனேன்னு சொன்னால் நோன்னு சொல்ல மாட்டான். எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்பான். முடியல நம்ம முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். ஆனால் எல்லாம் ட்ரை பண்ணுவான். மெகா டான்ஸ் ஷோன்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்து கேரளாவில், ஒரு சிவன் கோவில் நடந்துட்டு இருந்து. அப்போது தான் ரஞ்சிதமே சாங் போட்டிருந்தாங்க. நம்ம ஆள் வந்து பின்னாடி நின்று நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டான். இவனோட அப்பா இவங்க சொன்னாங்க, சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னாங்க, நீ இங்கே இருந்து ஆடாதடா, ஸ்டேஜில் போய் ஆடுறான்னு. ஒரு விளையாட்டுக்கு ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. இவன் உடனே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அம்மா நான் ஸ்டேஜுக்கு போகணும், எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, ஸ்டேஜ் போகணும், என்னை கொண்டு போகணும் பயங்கரமாக அடம் பிடிக்கிறான். அப்போ ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போமான்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் முக்கியமாக அவன் என்ன கேட்டாலும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். வேறு செலவுக்கு இல்லைனாலும் அவன் ஒன்று ஆசைப்பட்டு கேட்டா சரி, பிள்ளை ஆசைப்பட்டுட்டான், அதனால் பண்ணி கொடுக்குறது அவங்களோட நேச்சர். அப்போது ஸ்டேஜ் போய் டான்ஸ். ஏன்னா உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு அங்கே கோவில் அங்கே யாரையும் தெரியாது. நாங்கள் லைட் பார்க்க தான் போனோம். லாங்குவேஜ் ப்ராப்ளம் உண்டு, எல்லாமே உண்டு. இருந்தாலும் போனோம். எனக்கு தெரிஞ்ச மலையாளத்தில் நான் பேசினேன். இவனுக்கு பிள்ளைக்கு வந்து ஒரு 30 செகண்ட் ஸ்டேஜில் ஏறணும்னு ஆசைப்படுறோம். உங்களோட பிரேக் டைமில் ஒரு சின்ன ஸ்டேஜில் சும்மா ஏறிட்டு இறங்கிட்டோம். அது ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் பண்ண வேண்டாம், ஸ்டேஜில் ஏற்றி இறக்கிடுங்க, அவன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவான், எங்களுக்கு அதில் ஒரு ஹாப்பின்னு.
அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நம்ம ஏன் இந்த மாதிரி பிள்ளைங்கள தான் நம்ம ப்ரொமோட் பண்ணி விடணும், நம்ம ஒரு ப்ரோக்ராமாகவே பண்ணிடலாம். விஜய் சார் மீட் பண்ண வீடியோ கேட்டாங்க, கிளிப்பெல்லாம் எடுத்து கொடுத்தோம். அவங்க அதை பேக்கில் ப்ளே பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ப்ரோக்ராமாகவே எடுத்துட்டாங்க. அப்போ தான் நான் ரெடி தான் வரவா சாங் போட்டாங்க. பையன் வீல் சேர்லேருந்து எழும்பி டான்ஸ் ஆடினான், நான் சப்போர்ட் பண்ணுவேன், அவன் டான்ஸ் ஆடுவான். அப்புறம் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஷோ இவனுக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் யோசித்தோம், ஏன் நம்ம அடுத்த ஸ்டேஜ் இந்த மாதிரி தேடக்கூடாது. அப்படி தேடி தேடி விப்சோல் டான்ஸ் கம்பெனி அவங்க தான் எங்களுக்கு வந்து அடுத்த சான்ஸ் தந்தாங்க ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணுறதுக்கு. இவங்க பிரியமுடன் நண்பன்ஸ்னு ஒரு டீமு, அவங்களும் ஒரு ஸ்டேஜ் ஷோ தந்தாங்க. இப்படி ஸ்டேஜாக தேடி தேடி அலைஞ்சோம். மாற்றம் வந்தது அந்த விப்சோல் நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட். அவங்களோட டான்ஸ் கம்பெனியில் இவனுக்கு அட்மிஷன் தந்தாங்க. ஓகே, ஏன்னா வீல் சேரில் வச்சு டான்ஸ் பண்ணுறது வந்து எங்கே படித்து கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நார்மல் பிள்ளைங்கன்னா ஓகே டான்ஸ் ஏன்னா இவனுக்கெல்லாம் டெடிக்கேஷன், முக்கியமாக டெடிக்கேஷன் வேணும். ஏதோ நம்ம காசு கொடுத்து சொல்லி கொடுக்குறோங்கிறது தாண்டி இவன் டெடிக்கேஷனோட இருந்தால் மட்டும்தான் இவனை ட்ரெயின் பண்ணி எடுக்க முடியும். அப்போ விப்சோலில் போய் கேட்டோம், பையனுக்கு ஒரு 10 பேருக்கு கூட்டத்தில் அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது, அது எங்களுக்கு தெரியும். தனி ஒரு ஆளாக தான் அவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கணும். உங்களை முடியுமான்னு கேட்டப்போ கண்டிப்பாக முடியும், நீங்கள் பிள்ளைய விடுங்க, நாங்கள் ட்ரெயின் பண்ணி எடுக்கிறோன்னு. இவனுக்கு ட்ரெயின் பண்ண சார் வந்து குக்கு மாஸ்டர். நல்ல பாவம், இவன் அடி இடி கடின்னு எல்லாம் அவரை போட்டு பாடாப்படுத்துவான். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு ரிஷானை தெரியுது, இன்னுமே நிறைய பேருக்கு தெரிய போகுது. ஆனால் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட வந்து ஏன் கூட்டிகிட்டு வந்தால் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேண்டாம் ஏன் கூட்டிகிட்டு வரீங்க அந்த மாதிரி இக்னோர் பண்ண அந்த டைம்லாம் இப்போ நினச்சா உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ அந்த மாதிரி தோணாது, அவங்களுக்கு தோணாது இல்லையா? என்ன கேட்குறாங்க, அப்படி கேட்டவங்களே இப்போ பையனை கூட்டிட்டு வரலையான்னு கேட்குறாங்க. ஓகே, அந்த இதை வந்து மாத்திட்டாங்க. முதல்ல ஏன் கூட்டிட்டு வந்தீங்கிறதுல இருந்து இப்ப நாங்க மட்டும் போன எங்களுக்கு மரியாதை கிடையாது. ரிஷோனை ஏன் கூட்டிட்டு வரல அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா இப்ப எல்லாருக்கும் அவனை பார்க்கணும். அந்த மாதிரி அவன் வந்து அவனை அப்படி என்ன சொல்றது, அவன் தான் மாத்திட்டான் பண்ணிட்டே இருக்காரு. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் லேட்டஸ்ட் மொபைல் இப்போ லோயஸ்ட் EMI. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.